வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் குடித்தாங்கி, கோயம்புத்தூர், சின்னக்கல்லார் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி, தேவாலா, பந்தலூர் தாலுகா அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம், திருவாடானை, நீலகிரி, மேல்கூடலூர், கூடலூர் பஜார் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை, அரிமளம் 4 சென்டிமீட்டரும், கடலூர் KM கோவில், ராமநாதபுரம் தொண்டி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், விழுப்புரம் முகையூர், புதுச்சேரி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர், வால்பாறை, கடலூர், கோயம்புத்தூர், வால்பாறை PAP, திருவண்ணாமலை, சேத்பட்டு, கோயம்புத்தூர், சின்கோனா, கோயம்புத்தூர், வால்பாறை தாலுகா அலுவலகம், புதுக்கோட்டை, ஆலங்குடி, விழுப்புரம், கோலியனூர், நீலகிரி, கேத்தி, விழுப்புரம், செஞ்சி தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி, பெரியாறு, சிவகங்கை, இளையாங்குடி, விழுப்புரம், கடலூர், மாத்தூர், நீலகிரி, நடுவட்டம், செருமுள்ளி, கடலூர், வனமாதேவி, கோயம்புத்தூர், சோலையார், புதுக்கோட்டை, கிளாநிலை, நீலகிரி, உதகமண்டலம், விழுப்புரம், வளவனூர், திருவண்ணாமலை, வந்தவாசி, சேலம், மேட்டூர், கடலூர், பன்ருட்டி, திருவண்ணாமலை, வந்தவாசி, விழுப்புரம், வளவனூர், சேலம், மேட்டூர், விழுப்புரம், நேமூர், நீலகிரி, மேல்பவானி, ராமநாதபுரம், வட்டானம், விழுப்புரம், முண்டியம்பாக்கம், கோயம்புத்தூர், அன்னூர், கடலூர், விருதாச்சலம், நீலகிரி, குன்னூர் PTO, நீலகிரி, கல்லட்டி, விழுப்புரம், ஆனந்தபுரம், கடலூர், வேப்பூர், குப்பநத்தம் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம், தீத்தாண்டதானம், விழுப்புரம், கெடார், கிருஷ்ணகிரி, ஜம்புகுட்டப்பட்டி, சிவகங்கை, காரைக்குடி, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், நீலகிரி, கோடநாடு, விழுப்புரம், கஞ்சனூர், விழுப்புரம், RSCL வல்லம், கிருஷ்ணகிரி, பாரூர், கடலூர், விருதாச்சலம், தென்காசி, அடவிநயினார் அணை, திருவண்ணாமலை, தண்டாரம்பேட்டை, தஞ்சாவூர், பேராவூர் அணை, கிருஷ்ணகிரி, ஊத்தாங்கரை, திருநெல்வேலி, நாலுமுக்கு, விழுப்புரம், சூரப்பட்டு, தேனி, தேக்கடி, சேலம், தம்மம்பட்டி, விழுப்புரம், வளத்தி, வானூர், நீலகிரி, அவலாஞ்சி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும், ஓரிரு இடங்களில் 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.1 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 32 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 30 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் 20 டிகிரியிலிருந்து 24 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 36.6 டிகிரி செல்சியஸாகவும், மீனம்பாக்கத்தில் 36.2 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் குறைந்தபட்ச வெப்பம் 19.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று மற்றும் நாளை திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 25 முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 25ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் 27ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும், ஓரிரு இடங்களில் 2 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை